श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 12வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம்। अथ द्वादशोऽध्यायः। अर्जुन उवाच एवं सततयुक्ताये भक्तास्त्वां पर्युपासते श्रद्ध ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः। கடந்த வகுப்புலேயே நம்ம இந்த அத்தியாயத்துக்கு முன்னூட்டமாக முக்கியமான விஷயத்தினை பற்றி நம்ம பேசியிருக்கோம். சுருக்கமாக ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள் பார்ப்போம். வேதங்கள் சாஸ்திரம் ஸ்ருதி மாதா நமக்கு பிரமாணம். அந்த வேதத்தில் மூணு விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்கு. ஒன்று கர்மயோகம் பற்றியும், ரெண்டாவது உபாசன யோகம் பற்றியும், மூணாவது ஞான யோகம் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணு விஷயங்கள்னு பகவான் கிருஷ்ணர் நமக்கு நடந்து போன 11 அத்தியாயங்களுக்குள்ள 5 பிரித்து பேசியிருக்கார். கர்மயோகா லெவல் 1, கர்மயோகா லெவல் 2, உபாசனா லெவல் யோகா, உபாசன யோகா லெவல் 1, உபாசன யோகா லெவல் 2, கடைசியில் 5வது ஞான யோகம். எப்போ இந்த லெவல் பற்றி பேசுகிறோமோ, படிகள் அப்படின்னா, நான் நேராக 5வது படி ஏறலாமா అని கேட்கக்கூடாது. இல்லை சார், எனக்கு தகுதி இருக்கு, நான் குதிச்சு 5வது படிக்கு போகிறேனே. குதிச்சு போகிறதில்லை, நீங்கள் தகுதி இருந்தால் போகலாம். பொதுவாக லோகத்தில் எல்லா மனிதர்களும் இந்த 5 படிகளை 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, அப்புறம் தான் 5வது படிக்கு வரணும். அப்படிதான், வேறு வழி இல்லை. ஆனால் ஏதாவது இதில் முதல் படி 2வது படி இது எல்லாமே கூட இந்த ஜன்மத்திலோ தான் பண்ணியிருக்கணும், இப்போதான் அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் சில பேர் இருக்கலாம். நேராகவே 2வது படி கர்மயோகா, 2வது படி இல்லைன்னா நேராகவே உபாசன யோகலையே அவன் ஈடுபடலாம். அப்போது அவனே அப்படி இருக்கான்னு கேட்கக்கூடாது. அவனு போன ஜென்மத்தில் அதை பண்ணி முடிச்சுட்டு வந்தான் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜீவனு இந்த 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 4 இப்படி பண்ணி தாண்டி வந்தாதான் 5வது படியில் ஃபைனல் நிற்க முடியும். அதனால் நமக்கு இப்போ இந்த ஜென்மத்தில் எப்போ ரொம்ப லேட்டாக இப்போ தானே சார் சாஸ்திரம் கேட்குறோம், இப்போ தானே சார் பகவத்கீதை கேட்குறோம் அப்படின்னு தோணும். நம்ம மனசில் இன்னும் கூட பல பல சந்தேகங்கள் அர்ஜுனனுக்கு மாதிரி நம்மளுக்கும் இருந்துகிட்டே இருக்கும். நான் ரொம்ப பாபம் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நானும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கர்மயோக லெவல் 1, 2 இதெல்லாம் எதுவுமே புரியல எனக்கு,
அப்படி பண்ணியிருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நம்ம இப்போ வந்து நேராக ஞான யோக யக்னத்தில் உட்கார்ந்துருக்கோம். இங்கே நடக்கிறது ஞான யக்னம் அப்படின்னு 5வது படியில் இருக்கிறோம். ஆமாம், எங்களுக்கு தகுதி இருக்கா சார்? அது எனக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தெரியும், உங்கள் உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு கூட தெரியும். ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இனிமே கன்ஃபியூஷன் வச்சுக்க வேண்டாம், இனிமே அங்கெங்கே சுத்த வேண்டாம், அதை பற்றி இதை பற்றி கேள்விகள் வச்சுக்காது. அப்புறம் கன்ஃபியூஷன் ஆகாது. இது பகவானுடைய வாக்கு. ஏதோ யாரோடைய கதை கேட்டுட்டு சின்ன வயசுல வந்து குரு இருக்கணும் இல்லையா, சின்ன வயசுல வந்து அப்படி இருக்கணும் இல்லையா, நான் நடுவில் எப்படியோ இருந்தானே. எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி தான் என்னென்னமோ நடந்து அப்படி இப்படியெல்லாம் இருக்கும். நடந்து போன விஷயம் பற்றி, பாஸ்ட் பற்றி நினைக்காது, கவலைப்படாது. இப்போ பகவானு சொல்லி கைப்பிடிச்சிட்டு நம்மளை கொண்டு போகிற அந்த வழியில் அப்படியே அவருக்கு பின்னாடி வந்தால் போதும். தைரியமாக வரணும். எனக்கு இன்னும் தைரியம் வரல, சந்தேகங்கள் வருதுன்னு அர்த்தம் பகவான் சொல்கிறது நமக்கு புரியலன்னு அர்த்தம். குரு சொல்கிறது சாஸ்திரம் நமக்கு புரியலன்னு அர்த்தம். சந்தேகங்கள் இருக்கவே இருக்காது, கன்ஃபியூஷன் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலை, இருக்கும். எல்லா சந்தேகங்களுக்கு, எல்லா குழப்பங்களுக்கு, எல்லா கன்ஃபியூஷனுக்கு, சோக மோக பயத்துக்கு, எல்லாத்துக்கும் சர்வத்துக்கு ஒரே வரும் அந்த ஞானம். இது நீ ஏற்றுக்கிட்டா போதும். அந்த ஏற்றுக்கிறது தான் 100க்கு 100% இருக்கணும். நிறைய பேருக்கு உள்ள அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். இதெல்லாம் எனக்கு எட்டுமா, இதெல்லாம் எனக்கு புரியுமா, ஆத்மஜானம் வரணும்னா என்ன விஷயம், அது எவ்வளோ பெரிய ஞானம், பிரம்ம வித்யா, அதெல்லாம் சொல்லிட்டுன்னு எப்படி வரும்? நான் ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ, ஒரு கிருஹிணி, ஒரு மனுஷன், அப்படி அன்னி அதெல்லாத்தையும் நீ கணக்கு பண்ணாது. பகவானே சொன்னார், அபிச்சேத் சேத் சுதுராச்சாரா. நீ எவ்வளோ இது முன்னாடி துராச்சாரம் பண்ணியிருந்தானோ, எவ்வளோ துர்மார்கனாக இருந்திருந்தானோ, பாப்பேபிய பாபகிருத்தமஹா, இன்னும் பாப்பிகளுக்குள்ளேயே ரொம்ப சிறந்த சூப்பர் பாப்பியாக இருந்தால் கூட, சார் சூப்பர் பாப்பி எங்கே கேட்க, சூப்பர் காஃபி தான் கேட்குறோம். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஓகே, யாரும் வெளியில் சொல்லிக்கிறது இல்லை, உள்ள என்னமோ லெவலில் இருக்காங்க சூப்பர் பாப்பி. அதனால் அது பகவான் சொன்னார் கீதையில். அதனால் கீதா, பகவத் கீதா அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட ஸ்ரத்தையோட கேட்க இப்போது தொடங்கணும். என்ன இப்போ இந்த 12வது அத்தியாயம் ரொம்ப சிறந்த ஒரு 11 அத்தியாயங்கள் இல்லை, அசல் பகவத்கீதை மொத்தம் சாராம்சமே திரும்பி இதில் இருக்குன்னு சொல்லலாம். வேதங்களுடைய கடைசியில் நீ அது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு, ஞானத்துக்கு வந்தால் எல்லாம் ஆயிடுத்து. என்ன குணங்கள் உனக்கிட்ட இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், ஞானம் வந்ததுக்கப்புறம் கூட இருப்போம் இல்லையா, அப்படியே பறந்து போக மாட்டோம். இதே சரீரத்தில், அதே ஊரில், அதே வீட்டில், அதே மக்களுக்கு மத்தியில் இருக்கணும். வேறு வழி இல்லை. அதனால் இமேஜினேஷன், ரொம்ப ஊக கல்பனை விட்டுடுங்க. காவி தான் போட்டு இருக்கணும், ஆசிரமத்தில் தான் இருக்கணும், மலை மேலே தான் இருக்கணும், இப்படி அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரொம்ப சின்சியர் சீனியர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் நடக்கிறதுங்க. அந்த அளவுக்கு நம்ம சின்சியராக இருக்கிறோமோ இருந்த இந்த முதல் ரவுண்டு பகவத்கீதை. ஏன் முதல் ரவுண்டுன்னு திரும்பி ஆரம்பிக்க போகிறீங்களா சார் 18க்கு அப்புறம்னா,
ஆரம்பிப்போம், இங்கேயோ எங்கேயோ டைம் இருந்தால் சொல்ல முடிஞ்ச. ஆனால் சில பேருக்கு அப்படி செகண்ட் ரவுண்டு மொத்தம் திரும்பி கேட்க வேண்டியிருக்கு. சார் இதே முடியிற மாதிரி தெரியலையே, அதுக்குள்ளே நான் இருப்பேனா இல்லையா, எவ்வளோ வருஷம் என்னன்னு. ஆனால் நான் பார்த்துருக்கேன், எங்கள் சுவாமிஜி கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எத்தனையோ பேர் எத்தனையோ வாட்டி 3 வாட்டி கூட பகவத்கீதை கேட்க வேண்டியது இருக்கே. கேட்டுட்டு இருந்தால் சில பேருக்கு மாற்றம் வரும். அப்படி அதனால் நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் நமக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஏதோ ஆவது ஆஷா மாஷியாக அப்படி எடுத்துக்கிட்டால், அதான் சொன்ன முதல்ல, எவ்வளோ சின்சியர்னா அப் டு த கோர். இந்த குரு சாஸ்திரத்து மேலே அவ்வளோ ஸ்ரத்தா, அவ்வளோ பக்தி, அவ்வளோ ஈடுபாடு, இன்வால்மெண்ட். இதெல்லாம் அப்பப்போ நடுவில் நான் பேசியிருக்கேன். இப்போ அந்த விஷயமே எலாபரேட் பண்ண வேண்டாம். பட் திரும்பி நம்ம இனிமேல் சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் நல்ல ஆழமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு அத்தியாயம் இனிமேல் எல்லாமே கூட பிரம்மாத்மைக்கிய போதம். அடுத்த அத்தியாயத்தில் ஞான யோகத்தில் ஃபுல்லாக முடிங்க போகிறோம். அதுக்கு நமக்கு தகுதி இருக்கு. அப்போ என்ன இருக்கணும், மிச்சம் எல்லாத்தையும் மேலே மனசுன்னு விடாது பகவான் சொல்ல போகிறாரு. ஸோ இதெல்லாம் கடந்த வாரம் பேசியிருக்கோம். இப்போது இந்த முதல் அத்தியாயம், இந்த முதல் ஸ்லோகத்தை நீ அன்றைக்கே படித்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்குறான். ஏன் சந்தேகம்னு அர்ஜுனனுக்கு பகவான் பேசின பேச்சிலேயே சந்தேகம். பகவான் ரெண்டாவது அத்தியாயத்திலிருந்து ஆல்மோஸ்ட் 10வது அத்தியாயம் வரைக்கும் நிர்குண நிராகார பரபிரம்ம தத்துவம் பற்றி நல்ல அங்கங்கங்கங்க எம்ஃபசைஸ் பண்ணி உறுதியாக சொல்லிட்டே வராரு. ஓகே, எனக்காக நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு அத்தியாயத்திலிருந்து ஒரு ஸ்லோகம், ஒரு வார்த்தை. நீங்கள் பகவத்கீதை பாராயணம் பண்ணுற பழக்கம் வச்சிருந்தால் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் உடனே சட்டுன்னு ஞாபகம் வரும். மிச்சம் பாராயணங்கள் எல்லாம் பண்ணது போதும், இனிமேல் பகவத்கீதை பாராயணம் பண்ணும், ஞான பாராயணம் பண்ணும். சமயம் கொஞ்சம்தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. அதனால் முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கணும். இதிலேயே ஓடிட்டுருக்கணும் மைண்டு, சிந்தனை, நம்முடைய செயல்கள், பாவனை எல்லாமே. ஏன் இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. நான் சாப்பிட்டேன், சுகமாக இருக்கேன். நான் சாப்பிடல, எனக்கு நிம்மதியாக இருக்கேன். குழந்தைகள் இருக்கான், சுகமாக இருக்கு. குழந்தைகள் இல்லை, துக்கமாக இருக்கு. குழந்தைகள் இருக்காங்க, துக்கமாக இருக்கு. பணம் இருக்கு, சுகமாக இருக்கன்னா, பணம் இருக்க, துக்கமும் இருக்கன்னா. இப்படி நீ ஏதாவது பண்ணுறியோ பண்ணலையோ, பகவத்கீதைக்கு வருவியோ இல்லையோ, படிக்கிறோ இல்லையோ, மொத்தத்தில் துக்கி ஆகக்கூடாது, வாழ்க்கையில் துக்கப்படக்கூடாது. இதுதான் ஞானம், இந்த உபதேசத்துடைய சாராம்சம். எந்த காரணமும் எது சொல்லி துக்கப்படக்கூடாது, மிசரபிள் ஆகக்கூடாது. நான் பகவத்கீதா கிளாஸ்க்கு வரல, இதெல்லாம் ஞானம் வைக்க பரவாயில்ல, துக்கப்படாமல் இருக்கியோ. எப்போ நான் அந்த கேள்வி கேட்குறானோ, துக்கப்படாமல் இருக்கிறேன்னு பக்கத்தில் பயப்படாமல் இருக்கிறியோ, சந்தேகம் இல்லாமல் மோகப்படாமல் இருக்கியோ, 3 கேட்பேன். நானும் கேட்கல, இந்த பகவத்கீதைக்கு சோக மோக பய ரஹிதமாக இருக்கன்னா நீ எங்கேயுமே வர வேண்டாம், நீ இருந்து இருக்கிறதுல இருந்துக்கோ. குரு வேண்டாம், சாஸ்திரம் வேண்டாம். ஆனால் காணும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல யாருக்கு. பிரயத்தனம் பண்ணி, சாதனை பண்ணி, பிரயாணம் பண்ணி தான் போய் சேர வேண்டியிருக்கு. அதனால இது விஷயம் நல்லா கிரகிச்சுக்கணும். என்ன சொன்ன, ஒரு அத்தியாயத்தில், 2வது அத்தியாயத்தில் சிறப்பாக ஆத்ம தத்துவம், அந்த பிரம்ம விஷயம் பேசும்போது
ந ஜாயதே மிரியதே வா கதாசித். இந்த சத்தியம் என்பது, ஆத்மா என்பது, தமிழும் சொல்கிறேன், நான் பாடி சம்ஸ்கிருதம் படிச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் எல்லோரும் இப்படின்னு பார்த்துட்ருப்பீங்க. அப்படி படித்த அந்த ஸ்லோகத்திலே இதுக்கு சாவு கிடையாது, பிறப்பு கிடையாது, வரவு போக்கு கிடையாது, அது எப்பவுமே இருக்கிறது. அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. அந்த ஸ்லோகம் அப்படி முடிகிறது. சரீரம் இறந்து போகிறதுனால ஆத்மாவான நீ இறந்து போல. அது 2வது அத்தியாயத்தில். 3வது அத்தியாயத்தில் இந்த மாதிரி நிறைய இருக்கும், அங்கங்கே இருக்கும். 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் கடைசியில் பேசும்போது இந்திரியாணி பராண்யாஹு இந்திரியேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி யோ புத்தே பரதஸ்து சஹ. இது கொஞ்சம் ஆழமான ஸ்லோகம். கிராஜுவலி கிராஸஸ்ட்லேருந்து கிராஸு சட்டிலஸ்ட்டுக்கு வரணும் என்றார். இந்திரியங்களை தாண்டி வா, இந்திரியங்களுக்கு மீறி வெளியில் வஸ்துகளுக்கு மீறி இந்திரியங்கள் இருக்குது, இந்திரியங்களுக்கு அப்புறம் மனசு இருக்குது, மனசு தாண்டி புத்தி இருக்குது, புத்திக்கு அப்புறம் என்ன இருக்கின்றதோ அதுதான் சத்தியம், அது நீ. அப்புறம் 4வது அத்தியாயத்தில் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் உருவாக்குறதுக்கு கிரந்தி ஸ்லோகம். கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயஹ. கர்மத்தில் அகர்மன்னு பார்க்கணுமா, அகர்மத்தில் கர்மன்னு பார்க்கணுமா? நான் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் நான் பண்ணல. நான் எதுவுமே பண்ணல, ஆனால் எல்லாம் பண்ணுறேன். இது விவரித்து சொல்கிற விஷயமில் போகணும். 4வது அத்தியாயத்தில் அந்த ஸ்லோகத்துக்கிட்ட போய் ஞாபகம் வரல. அப்போ கேட்டிருந்தா அந்த விஷயம் சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வந்து, ஆமாம் சார் அன்றைக்கி ரொம்ப நேரம் பேசின ஸ்லோகம். அதனால தான் ரிவிஷன், ரிகலெக்ஷன். ஏன் டைம் 24 மணி நேரத்தில் எவ்வளோ ஸ்க்வீஸ் பண்ணி இதுக்கு வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். இது வேறு என்னதான் வேணும்? நீ என்ன பண்ணாலும் கடைசியில் உனக்கு மனசாந்தி இல்லை, இந்த சோக மோகம் பயம் போக மாட்டேங்குது, நிம்மதி வர மாட்டேங்குது. அப்போ சீக்கிரம் அதை அணிஞ்சுக்கணும் இல்லையோ? இந்த சரீரம் எவ்வளோ நாள் இருக்கும், ஆயுஷ் எவ்வளோன்னு தெரியாது. அப்போது எவ்வளோ ஆத்திரமாக இருக்கணும் இதுக்காக. பசி இருந்தால் எவ்வளோ சாப்பிட்ற வரைக்கும் அப்படி சாப்பிடணும், முதல்ல பசி தீரணும். அந்த மாதிரி ஞான பசி இருக்கணும். இருந்தவங்களுக்கு இதெல்லாம் ருச்சிகரமான ஆகாரம், நல்ல ஸ்வீட், அது இது போலி புளியோதரை எல்லாம் சொல்லாதவங்க இப்போ அதெல்லாம் பசிக்கும். அப்புறம் 5வது அத்தியாயத்துக்கு வரும்போதும் எல்லாம் பாப்புலராக தெரிஞ்ச ஸ்லோகம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம். எல்லாம் யக்னத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த அக்னி, அந்த செங்கல், அந்த மண், அங்கே உட்கார்ந்தவர், அது அவரோட கை, அவர் கையில் வச்ச கரண்டி, அதில் போடுற எல்லாமே பிரம்மன் தான். அதே அத்தியாயத்தில் அப்படி சொல்லும்போது சரி என்னமோ அது பிரம்மம், எல்லா பிரம்மன்றது அது இப்போ சொல்கிற வார்த்தை தானே சார் அப்படின்னு தோணும். அது அப்போது அதெல்லாம் இருந்தால் எப்படி இருப்போம் தெரியுமா? இது புரிஞ்சிச்சுன்னா அங்கங்கே அப்போவே அந்த தெரிஞ்ச உணர்ந்த அவனுடைய நிலையை பற்றி பகவான் அங்கங்கே சொல்லிகிட்டே வருவார். வெரி வெரி பியூட்டிஃபுல் டீச்சிங். பகவத்கீதை படிக்காமல் தெரிஞ்சுக்க உபனிஷத்துகள் அது கொஞ்சம் சிரமம். இது நல்லா சிம்பிளாக இருக்கு. எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டோம். ஒரு ஸ்லோகம் பார்த்துட்டேன். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹ. பிராமணனாவது சண்டாளனாவது நாயாவது யானாவது சூத்ரனாவது நாய் மாம்சம் சாப்பிடும் எல்லாரும் சமமாக பார்க்கக்கூடிய திருஷ்டி இவனுக்கு இந்த பிரம்மார்ப்பணம் புரிஞ்சால் அங்கே வந்துடணும். இது வேறு விதமாக பல அத்தியாயங்களுக்குள்ள சொன்னார். நான் ஜஸ்ட் ஹைலைட்டிங் அந்த இடத்துல.
சரி, இப்போது கொஞ்சம் தியானம் பற்றியும் சொல்கிறோம், ஒன்று டிசிப்ளின் பண்ணுறதுக்கான 6வது அத்தியாயத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கேன். அதில் நான் அந்த லாஸ்ட் ஆல்மோஸ்ட்டில் இருக்கிற ஸ்லோகம் எடுத்துக்கிறேன். ஆத்மௌபம்மேன சர்வத்ரா சமம் பஷ்யதி யோர்ஜுனா. அங்கே 5வதில் சொன்னதே சமதர்ஷனம் అనేది இன்னும் கிளியர் டெஃபினேஷன். ஆத்ம தவிர இன்னொரு வஸ்துவில்லை. ஆத்மௌபம்மேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுனா சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோமத. அந்த துவந்தங்களை தாங்கிட்டு ரெண்டுத்தின சமமாக பார்க்குற அந்த யோகி ரொம்ப சிறந்தவன். இதெல்லாம் யார் பற்றி? அந்த ஹையர் ஞான நிஷ்டவான்னு பற்றி. அப்புறம் 7வது அத்தியாயத்தில் அவர்னை பற்றி சொல்கிற மாதிரி சொல்கிறார் பகவான். ஆனால் அந்த பரமாத்மா சத்தியம் என்னன்னா, மத்த பரதரம் நானியத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா. நான் தவிர இன்னொரு வஸ்து இவ்வளவு கூட எதுவுமே கிடையாது. இங்கே நான் అనేది அவர் கிருஷ்ண இல்லை, பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மா. அப்போது அது அந்த நான் అనేది இங்கே அப்ளை பண்ணிக்கணும். மத்த பரதரம் நானியத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய சர்வம் மயி சூத்ரே மணிகணா இவ சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. எல்லாமே என்ன ஆத்மான என்ன மேலே கோக்கப்பட்டிருக்கு, சூத்திரமாக இருக்கு. இது பல வாட்டி நடுவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். 8வது அத்தியாயத்துக்கு வரும்போது இதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட். இந்த ஆத்மா என்ன தெரியுமா? கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணீயான் அகமஸ்மருத்யே ஸ்மரேத்ய. அனோரணீயான் இங்கே புராண. இந்த ஆத்மா అనేది எப்பவுமே இருக்கிற வஸ்து தான். அதுதான் ஞான வஸ்து, ஞானஸ்வரூபம். அனுசாசிதாரம் அதுதான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதே அப்படின்னு மறுபடியும் அங்கே 9வது அத்தியாயத்துக்கு வரும்போது மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்தமூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதः. எல்லாம் எனக்குள்ளதாக இருக்கே, ஆனால் எல்லாத்திலும் நான் இல்லை. அங்கே ஒரு கான்ட்ரடிக்டரியாக கொஞ்சம் கிரந்தி ஸ்லோகம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது అనేది 7வது அத்தியாயம் அப்படி பேசினார். மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்தமூர்த்தினா. ஜகத்து வியக்தமானது, ஆனால் அவ்யக்தமாக இருக்கிற அதுக்கு பின்னாடி அன்மேனிஃபெஸ்ட் கூட நான் தான். மஸ்தானி சர்வபூதானி எனக்குள்ளது, ஆனால் நச்சமஸ்தானி தேஷு அவஸ்தை. நான் அது இதில் இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் இருக்கேன், ஆனால் இதுக்கு எனக்கு எதுவுமே ஒட்டுக்கலை. அது ரொம்ப எலாபரேட் பண்ணி பேசியிருக்கோம் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம். சரி, 10வது அத்தியாயம் விபூதி யோகத்துக்கு வரும்போது ஏதாம் விபூதிம் ச யோகம் ச மமயோ வேத்தி தத்வதா. என்னுடைய விபூதி என்னுடைய யோகம் யார்? மமயோ வேத்தி தத்வதா, ஒழுங்க புரிஞ்சுக்கிறானோ, குருவுடைய குரு உபதேசத்தினால படித்து அவன் என் அடைவான். அப்படின்னா சத்தியத்தினை ஞானம் அடைஞ்சுடுவான். யுஜ்ஜதே நாத்திர சம்சயா. இங்கே ஒரு சந்தேகம் இல்லை. இஸ் பவுண்ட் டு அபைட் இன் த சத்தியத்தில். அவனை சத்தியத்தில் இல்லை, சத்தியம் அவனே பரமாத்மானே அகம் பிரம்மாஸ்மி అని புரிஞ்சுக்குவான். சரியா? இங்கே 10வது அத்தியாயம் இப்படி சொல்லி 11ல் கொஞ்சம் அப்படின்னா அங்கே வேறு எதுவுமே சகுண பிரம்மம் பற்றி எதுவுமே சொல்லலைன்னா அங்கங்கே கொஞ்சம் டச் பண்ணார். அது கூட இருக்கு. ஆனால் 11வது அத்தியாயத்தில் நிறைய சகுண சகுண ரூபம், குணங்களோட ரூபங்களோடு இருக்கிற அந்த விஸ்வரூபம் காட்டி அதுதான் பெரும்பாலும் நிறைய அதை காட்டிட்டு அங்கே அந்த என்னை இப்படி இந்த விதமாக யார் புரிஞ்சுக்கிட்டு ஆராதிச்சு பஜிக்கிறானோ அப்படின்னு கடைசியில் அந்த ஸ்லோகத்தில்
அந்த பக்தனை பற்றி பாராட்டிட்டார். அதனால் அங்கே 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் கொடுத்தார் இல்லையா. மத் கர்ம கிருத் மத் பரமஹா மத் பக்தா சர்வசங்க விவர்ஜிதா நிர்வைரா சர்வபூதேஷு அன 5 பாயிண்ட். அப்படி இருக்கிறவனும் யஹ சஹ மாமேதி பாண்டவ, அவனும் நானும் ஒன்று தான், அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை, அவனும் எனக்குள்ளே இருக்க நான் அவனுக்குள்ளே இருக்க, ஒன்றாயிடுச்சு. அப்போ அங்கே ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஆயிடுது. சரி, இப்படி எல்லாம் சொன்ன. இப்போ அர்ஜுனன் கேள்வி கேட்டான், இந்த சகுண ரூப ஈஸ்வரனை தியானிக்கிற புரிஞ்சுக்கணும். கர்மயோகத்தினை தாண்டி வந்துட்டோம். முதல் லெவல், ரெண்டாவது லெவல், அது இப்போ அன்றைக்கி பிரச்சனை இல்லை. இப்போது உபாசன யோகத்தில் கூட இப்போது 2 லெவல்னு சொல்லிட்டோம் இல்லையா. அந்த 2 லெவலில் யார் சிறந்தவனு கேள்வி கேட்டான். அதுதான் கேள்வி இங்கே. இப்போது பதத்தோட அர்த்தம் பாருங்கோ, விஷயம் புரிஞ்சுது. எந்த ரூபமும் நீங்கள் ஆகாரம் இல்லை, அது இல்லை, இல்லை எந்தமே அது கிடையாது, அது இந்த இந்திரியங்களால் கிரகிக்க முடியாது, மனசுக்கு எட்டாது, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. அது என்ன நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, அது ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கலாம். இப்போது 11 அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி எல்லாமே கடவுள் தான், பார்க்குறது எல்லாம் கடவுள். கண்ணில் தெரியும் காட்சி எல்லாம் கமலக்கண்ணாவும் தோற்றம். எத்தனை வாட்டி சொல்கிறோம். இந்த பூவை, காய், மேகம், ஆகாயம், மழை எல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொன்னேன். இது ஈஸியாக இருக்கு. ரூபம் இல்லை, சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் எதுவுமே அந்த பிரம்மம்னு தெரிஞ்சுக்கூடாது. நிர்குணம், நிராகாரம், ஆகாரம் இல்லை, நிர்குணம் நிராகாரம். அது இந்த 2த்தையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குள்ள யார் சிறந்தவன் அப்படின்னு கேள்வி. அப்படி தான் நீங்களும் சிந்திச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டோம். சரி, ஸ்லோகம் வைஸ் பதங்கள் பார்ப்போம். அர்ஜுனன் என்ன கேட்குறான்னா, அனுப்பிரஷ்ன. இங்கே அர்ஜுனன் கேள்விதான். அனுப்பிரஷ்னன்னு என்ன தெரியுமா, புதுசாக திடீர்னா ஆக்டிவ் கொரோனா எவ்வளோ இருக்கேன் இந்த, அது நான் என்னடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படி அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போல கேட்டது. அந்த விஷயத்து மேலே பிரச்சனை கேட்கறது பேர் அனுப்பிரஷ்ன. அர்ஜுனன் அப்படி தான் எல்லாம் கேட்டதுக்குது, அவுட் ஆஃப் டாப்பிக்கு போகல, திடீர்னு எங்கோ போயிட்டு ஏதோ சொல்லலை. சொல்லியிருந்த பகவான் பேசியிருக்க மாட்டார். குரு கூட டீச் பண்ணும்போது திடீர்னு என்னமோ அர்த்தம் இல்லாமல் பேசுகிறார். அப்படி ஏதாவது ஒரு கிளாஸில் எங்காவது எப்படியாவது நடந்ததா? எப்பாவது அலைன்மெண்ட் வித் த சப்ஜெக்ட் மேட்டர். அதனால நம்ம பக்தி பேசினாலும் கர்ம பேசினாலும் எல்லாத்துக்கு கூட பரவாயில்ல, தூரம் தூரமாக உட்காரு. அந்த வி ஆர் கனெக்டிங் த இன்னர் லிங்க். அது எப்பவுமே ஒரு க்ஷணம் கூட விட மாட்டான் குரு. அப்போது அர்ஜுனன்னு கேட்குறான், ஏவம் சததயுக்தாயே பக்தாம் துவாம் பரியுபாசதே. ஏவம், இந்த விதமாக, எந்த விதமாக? இப்போ கடைசியாக பேசி நீ நிறுத்திட்டே பார்த்தியா? இந்த ஏவமில் 11வது அத்தியாயத்தோட 55வது ஸ்லோகம். ஏன்னா அங்கே நிறைய எல்லாம் எனக்காக பண்ணும், என்னை மறக்காது, சரியா? அப்புறம் எல்லாரும் கூட ஸ்னேகமாயிரு, இப்படி 5 பாயிண்ட்ஸு சொல்லார் இல்லையா? அப்புறம் வேறு வேறு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்துக்கும் கூட சங்கம் வச்சுக்காது, ரொம்ப வாட்ஸ்அப்பில் பார்க்காது, தேவையில்லாதெல்லாம் பண்ணாது, டிவி பார்க்காது, என்னோடய பக்தாள் கூட சங்கம் வச்சுக்கோ, என்னோடய கோவிலுக்கு போ அடிக்கடிக்கு, எங்காவது ஏதாவது, இப்படியெல்லாம் நார்மல் பக்தி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஹைலைட் பண்ணார். என்னே கோலாக வச்சுக்கோ, என்னோட பக்தனாயிரு. பக்தனாயிரன். பக்தாள் லோகத்தில் நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய பேர் இருக்காங்க பக்தாள். ஸோ ஏவம்னா அங்கே நீ இப்போ சொன்ன மாதிரி எப்பவுமே சததம்
எப்பவுமே ஆல்வேஸ் ஏ பக்தாக எந்த பக்த ஜனங்கள் ஓகே துவாம் பரியுபாசத்தை இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உனக்கு சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவன் ஒருத்தனும். ஆனால் சில பேர் ஏச்ச அப்படி அக்ஷரம் அவ்வக்தம் அக்ஷரம் அக்ஷரம்னா இப்போ நான் படித்த அந்த ரிமைண்ட் பண்ண அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே பேசுறது அந்த அக்ஷரம் பற்றி பல வகையான டிஸ்கிரிப்ஷன். நான் ரிமைண்ட் பண்ணானே 2, 3, 4 அத்தியாயங்களே. அக்ஷரம்னா நாசனம் இல்லாதன்னு அர்த்தம். அக்ஷரம் க்ஷரம்னு நசிஞ்சு போகிறது, அக்ஷரம்னு நசிஞ்சு போகாதது. ஓகே, அப்படின்னா நிர்குணமான அந்த பரபிரம்ம தத்துவம். அவனுக்கு கோவிலுக்கு போகிறது, அதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இந்த ரூபந்த பகவானோ அந்த ஏகரூப பக்தி உபாசனை தாண்டி வந்து நிர்குண நிராகார தியானம் யார் பண்ணுறானோ அப்படி சில பேர் இருக்காங்க. தேஷாம் தேஷாம் இவங்க 2 பேருக்கு நடுவில் யார் வந்து சிறந்த யோகி? இங்கே யோகி அనే வார்த்தை வந்து உபாசகன், உபாசனை செய்கிற யோகி. இங்கே யோகி என்ன வேறு இதெல்லாம் நினச்சிக்காதுங்கோ. கர்மயோகிக்கு கர்மயோகின்னு சொல்கிறோம். பகவான் யோகா அనే வார்த்தை பகவத்கீதையிலோ பல இடத்துல பல விதமாக அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்கு. அதுக்கு நான் அப்பப்போ அங்கங்கே விவரம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இங்கே 2 பக்தாளுக்கு நடுவில் 2 பேர் பக்தாள் தான். ஒன்று வந்து சகுண சாக்காரத்தனை ஆராதிக்கிறான், இன்னொருத்தர் நிர்குண நிராகாரத்தனை உபாசனை செய்கிறான். அவ்வளோதான். எந்த கோவிலுக்கு போல கண்ணு மூடிட்டு எனக்குள்ளே நானே பண்ணுறேன். நிர்குண நிராகாரம். அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டோம் அந்த விஷயத்தில். நான் அந்த இன்ட்ரடக்ஷன் பேசும்போதும் எந்த ஆகாரமும் எந்த ஒரு ரூபமும் இல்லாததை பற்றி எப்படி சார் சிந்திக்கிறது? அதே தான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொன்னால் சிந்திக்கலாம். ஏன்னா ஒரு ரூபம் இருந்தால் அதுக்கு ஒரு நாமம் இருக்கும். நாம ரூபரகித பிரம்மம்னு நீங்கள் சொல்கிறீங்க தவிர ஹவு டு கிராஸ்ப் இட்? அப்படிப்பட்ட சந்தேகம் வரும். அதுக்கு பகவானே 3வது ஸ்லோகத்தில் இந்த 2வது கேட்டகரி பற்றி சொல்லும்போது சொல்லுவார். பட் இங்கே நான் ஒரு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்போது ஹவ் இஸ் இட் பாசிபிள், எப்படி சாத்தியம் அப்படின்னா ஒரே ஒரு வழி இந்த ஹோல் வேர்ல்டு. ஓகே, அப்படிப்பட்ட இந்த நிர்குண நிராகாரம் இதெல்லாம் பேசும்போது நிறைய பேருக்கு புரியாமல் எட்டாமல் சாஸ்திரம் ஃபுல்லாக படிக்காமல் அவங்க வந்து சில பேர் வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸு இவங்க நம்ம நாட்டில் யாராவது அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, திஸ் ஃபார்ம்லெஸ் ஷேப்லெஸ் நேம்லெஸ் அப்படிப்பட்ட கடவுள் இதெல்லாம் சும்மா அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இட் இஸ் எ பிக் bloated bladder like bluff. It is a big bloated bladder like bluff. போயன்னா இல்லைப்பா, அது போய் ஆகாது. எப்படி வேதம் சொல்கிறது போய் ஆகும், எப்படி கிருஷ்ணன் சொல்கிறது போய் ஆகும், பகவத்கீதை போய் ஆகும், உபனிஷத்து போய் ஆகும். உனக்கு புரியல. ஏன் நீ வந்து மனசுனாலேயோ புலங்கள்னால கிரகிச்சு கன்செப்டுவலைசேஷன் பண்ணணும், கான்செப்ட் கிரியேட் பண்ணணும். சயின்ஸ் எல்லாம் கான்செப்ட்ஸ் தான். ஐ ஹாவ் சம் கான்செப்ட், சம் பாவனை. ஏதாவது ஒரு பாவனை பண்ணணும், கான்செப்ட்னு உருவாக்கணும்னு அங்கே ஒரு ரூபம் இருக்கணும், நாமம் இருக்கணும். அப்போ ரூபம் நாமம் இல்லாமல் கன்செப்டுவலைஸ் பண்ண முடியாதது ஏதாவது இருக்குன்னு சொன்னால் இந்த கேள்வி கேட்குற இது தெரிஞ்சுக்கணவனே இருக்கிற சப்ஜெக்டான நானே ஆப்ஜெக்ட். ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இது தவிர வேறு இன்னொரு விதமாக இன்னொரு வழியிலோ தேர் இஸ் நோ வே. இதுதான் சாஸ்திரத்துடைய கடைசியில் சாராம்சம், கன்க்ளூஷன். சரியா?
ஸோ த சப்ஜெக்ட் நான் என்ன நானும் கன்செப்டுவலைஸ் பண்ண முடியாது. நான் இருக்கேன், அது ஒரு கான்செப்டா என்ன? நான் குண்டா இருக்க கான்செப்ட், நான் ஒல்லியாக இருக்க கான்செப்ட், நான் துக்கமாக இருக்க கான்செப்ட், நான் ஹாப்பியாக இருக்க கான்செப்ட், நான் அழகாக இருக்கேன் கான்செப்ட், நான் அழகாக இல்லை கான்செப்ட். பட் நான் இருக்கேன், இட்ஸ் நாட் எ கான்செப்ட். நீ இருக்க, அந்த நான் இருக்கேனே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். அங்கே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் துவைத்தம் போயிடுது. அவர் வெளில போர்டு எதிராரு எனக்கு இப்படி நாளை கிளாஸுக்கு பற்றி. இன்னும் சுலபமாக ஒரு லைனில் சொல்கிறேன். முக்கியமான விஷயம், ನಿರ್ಗುಣ ಉಪಾಸನ ನಿರ್ಗುಣ தியானம் அண்ணா வேதாந்தபரமாக. அதுக்கு போன வாரம் நான் சொல்லும் போது அது தியானம் இல்லை ஞானம்னு சொல்லிட்டேன். பெரிய வித்தியாசம் இல்லை, தப்பு கிடையாது அப்படி சொன்னேன். பட் இன்றைக்கி ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் 3 வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறோமா வேதாந்த அத்தியன சாஸ்திரத்தில். அந்த நிதித்தியாசனத்துக்கு பேர் தான் இங்கே உபாசனா தியானம். இந்த உபாசன நிதித்தியாசனம் சப்ஜெக்டே தான் ஆப்ஜெக்ட்னால, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃபரன்ஸ் இல்லாதனால த மெடிடேட்டர் நல்ல கிராஸ் பண்ண, த மெடிடேட்டர் ஷுட் மெடிடேட் ஆன் த மெடிடேட்டர். தியானம் பண்ணுறவனு பற்றியே தியானம் பண்ணணும். புரிஞ்சன்னா பரவாயில்ல, புரியலன்னா பரவாயில்ல. அப்போ தவிர இந்த ஏன்னா நான் தான் அந்த ரூபம் இல்லாத நிர்குணமான ஆத்மா. அது கான்செப்ட் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. மிச்சம் உலகம் எல்லாம் சயின்ஸ் எல்லாம் கான்செப்ட் கான்செப்ட் கான்செப்ட். அது மாறும். என்னது போன வருஷம் நான் ஒல்லியாக இருக்கேன், எல்லாரும் ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னாரு. தட் இஸ் மை கான்செப்ட் ஆல்சோ. நான் இப்போ குண்டாயிடுச்சு, கான்செப்ட் மாறி போச்சு. எல்லா விஷயம் இப்படிதான், எல்லாம் மாறும். கான்செப்ட்ஸ் கீப் ஆன் வில் சேஞ்ச், மாறிட்டே இருக்கும். அந்த நான் అనేది மட்டும் கான்செப்ட் இல்லை, அது சத்தியம், அது மாறுறதில்லை. அது மாறாத இதனால் அது நானனு கிரகிச்சு அந்த ஞானத்தில் நிற்கிறதுக்கு பேர் தியானம், நிதித்தியாசனம். ஓகே, ஸ்ட்ரகிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சொன்னமில்லை, இப்போ தான் ரியல் கிளாஸு ஸ்டார்ட் ஆகும் இனிமே. அதனால ஃப்ரெஷ்ஷாக நல்ல காஃபி குடிச்சிட்டு வரணும். வேறு பஜ்ஜி போண்டா தோசை நிறைய சாப்பிட்டுட்டு வரக்கூடாது. சாஸ்திரம் படிக்கிறதுன்னா என்ன பண்ணுறது சார், அதான் கடிச்சது வீட்டில் அப்படின்னா, அதனால் நான் வரல, என்ன எனக்கு பஜ்ஜி போண்டா சாப்பிட்டேன் அப்படின்னு எல்லாம் இருக்காதுங்க, வாங்கோ. அதே மாதிரி நிறைய வேலை பண்ணிவிட்டு எல்லா காலையிலேருந்து வந்து உட்கார்ந்தா கூட கஷ்டம்தான். பட் வேறு வழியில் சார், எனக்கு பரவாயில்லவா, வந்து இங்கே தூங்கிக்கோ, பரவாயில்ல, புரிஞ்சது கொஞ்சம் புரியட்டும், புரியாதது புரியாமல் போகட்டும். தூங்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்டில் கூட கிரகிச்சுக்குவேன். என்ன விரும்பி வந்தால் இல்லை, அந்த ஆசை உள்ள அந்த ஆத்மாவில் இருக்கிறதுனால அது கிரகிச்சுக்கும். அதனால் கொஞ்சம் தூங்கிட்டு கொஞ்சம் போகலாம், பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் இப்படியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் எது வைக்காமே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வராங்க. நீங்கள் நான் அதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் இங்கே ஆத்ம ஜானத்துக்கு பிரம்ம ஜானத்துக்கு யார் வருவாங்க? அதனால் அப்படியெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் ஐ ஆம் டெல்லிங், அவ்வளோ அலர்ட்னஸ், அவ்வளோ இதாக இருக்கணும். அதனால் சில கிளாஸ் நல்லா புரிஞ்சது, சில வாட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது, சில வாட்டி அப்படி இருக்குது, இதெல்லாம் தோணும். இன்றைக்கி நல்லா பேசிட்டாரு, அப்புறம் இன்றைக்கி அவ்வளோ நல்லா பேசலை, இதெல்லாம் கூட ஆமாம். சில நாள் குருவுக்கு சப்போஸ் அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் ஏதாவது இருந்தானோ அப்படி கூட இருந்தால் கொஞ்சம் அவ்வளோ கம்யூனிகேட் பண்ணல. ஆனால் இன்னொன்றும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை, முன்னாடி இருக்கிறவங்க ரிசீவ் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க பாருங்கோ,
அந்த ரிசீவர் ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம டிவியில் படம் நல்லா வரும். அப்போ தான் குரு அவரை உள்ளிருந்து அந்த அந்த சாஸ்திரமாத்தை ரிவீல் பண்ணும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிஷ்யர்ஸ். முன்னாடி உட்காந்து கேட்குற ஆடியன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. த லிசனர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் த ஸ்பீக்கர். அதனால தான் நம்ம அந்த குரு கிட்ட இருக்கிற அந்த சாஸ்திர ஞானத்தினை நம்ம அப்படியே வெளியில் கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஆசையோட, அப்படிப்பட்ட ஸ்ரத்தையோட, பக்தியோட வந்து உட்காந்து நம்ம அந்த ஒரு மேக்னெட் ஆகணும். எந்தக்கு மேக்னெட்டு? குருவுக்குள்ளே இருக்கிற சாஸ்திர ஞானத்தினை வந்து அது வெளியில் கொண்டு வந்து எனக்கு காதிலிருந்து உள்ளக்கு பிரவகிக்கட்டும் ஆசையோடு வரணும். அது கூட எஃபெக்ட் பண்ணும். ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். அதனால் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். பட் அர்ஜுனாஸ் கொஷின் இஸ் திஸ். ஓகே, பகவான் வந்து ரொம்ப தமாஷாவை பதில் கொடுக்குறாரு. ஏன் தமாஷாவை ஃபன் என்ன இருக்குது சார்? இது ரொம்ப சீரியஸ் கொஸ்டினு. ஏன்னா எங்களுக்கு கூட அப்படி இருக்குது. நிறைய வேதாந்தம்னு சொல்கிறீங்க. இப்போ நான் ஒரு நிறைய வேறு இதெல்லாம் பண்ணணுமா வேண்டாமா? அப்புறம் பாராயணம் அதெல்லாம் பண்ணது போதும், ஞான ஸ்லோகாஸ் படிச்சுக்கோ, பகவத்கீதை பாராயணம் பண்ணது சொல்கிறீங்க, இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் இட்ஸ் வெரி சீரியஸ் கொஸ்டின் சார். எனக்கும் நிறைய ப்ராப்ளம், ஐ மீன் சண்டே. பகவான் வந்து சொல்லாமல் ஒன்று சொன்னார். அவர் அது சொல்லலை, அதனால் நான் முன்னாடி சொல்லணும். என்ன தெரியுமா? அர்ஜுனா, உன்னுடைய கேள்வி தப்பு. ஆனால் பகவான் அப்படி சொல்லலை. நான் தைரியமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஏன்னா அப்படி சொன்னால் ஆல்ரெடி அவனை வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே பயந்துட்டு இப்போ தான் விஸ்வரூபம் பார்த்து அப்படி இருக்கான். ஸ்டூடெண்ட் எல்லாம் எத்தனையோ கஷ்டத்தோடு வந்து ஏதோ கேள்வி கேட்டால், ஏய் உட்காரு மட்டும் எல்லா கேள்வி தப்புன்னு அப்படி சொன்னால் இப்படி இருக்கும். இங்கே நிறைய பேர் காமனாக இருக்கிறதுனால சொல்கிறோம். உங்கள் மனசில் ஏதாவது ஆல்ரெடி நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க இல்லை சார், சிந்திச்சுட்டு வர சொல்லி, நான் சிந்திச்சுட்டேன், எனக்கு இப்படி தான் எனக்கும் கேள்வி இருக்கு, அதில் நான் ஒன்றுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். யார் எதுக்கோ போட்டிருப்பீங்க. இல்லை சார், நான் ஓட்டே போடலை, ஹோம்ஒர்க்கே பண்ணல, அப்படி கூட இருப்பாங்க. ஓட்டு நிறைய பேர் போடுறதில்லை. சரி, எதுக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட நீ போட்ட ஓட்டு தப்பு அப்படியே நீ இன்டைரக்டாக சொல்லாமல் சொல்கிறார் பகவான். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் சீக்ரெட்டு. ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யாவேஷ்ய மனோ யே மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாः தே மே யுக்ததமா மதாः. ஓ அர்ஜுனா, நீ கேட்டா இல்லை, என்னோட அபிப்பிராயம் சொல்கிறேன். நீ வேறே கேட்ட. ஏவம் சதத யுக்தாயே, அந்த நீ 11வது அத்தியாயத்தில் கடைசியில் சொன்ன மாதிரி அந்த சகுண சாகார உபாச பக்தன் பற்றி தான் சொன்னேன். அவனு தான் சிறந்தவன. என்ன சார், ரொம்ப நான் முன்னாடி சொன்னதுனால உங்களுக்கு அப்படி தோணும், அப்புறம் தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ. பகவான் என்ன சொல்கிறான்னு, மையாவேஷ்ய மனோ ஏமாம், யார் என்னை நினச்சிக்கிட்டு என்ன மேலே ஆதாரப்பட்டுட்டு எனக்கு சமர்ப்பணம் பண்ணி அவன் வந்து கிருஷ்ணனாவோ ராமனாவோ அப்படியோ இப்படியோ, இப்போ நான் இருக்கேன் நீங்கள் கிருஷ்ணன் இந்த மாதிரி. ஸோ மையாவேஷ்ய அப்படின்னா மனசில் என்னே வச்சுக்கிட்டு என்ன மேலே இஷ்டம் வச்சுக்கிட்டு இருக்கிற அவனை வந்து மையாவேஷ்ய மனோ ஏ மாம். என்ன மாம்? மாங்காய் மாம்பழம் இல்லை, இங்கே மாம் என்ன? அப்படிப்பட்ட என்ன? எப்படிப்பட்ட சகுண மாம்? பிராக்கெட்டில் எதுக்குங்க?
சகுணம். ஏன்னா பகவான் அங்கே அர்ஜுனன் கேட்ட கேள்வி முதல் வரி கேள்வி சகுண உபாசகர்னு பற்றி. பகவான் அப்போ அதனால் அர்ஜுனனுக்கு புரியும், நமக்கு டவுட் வரக்கூடாது இல்லை. ஸோ ஏமாம் மயி ஆவேஷ மனோ ஏ சகுண மாம் உபாசதே அப்படின்னா ஏகரூப கிருஷ்ணா. ஆர் ஏகரூபம் தேவையில்லை, இப்போ தானே விஸ்வரூபம் காட்டிடார். விஸ்வரூபம் ரூபம் இருக்கணும், நாமரூபம். அது ஏகரூபமானாலும் சரி பகுரூபமானாலும் சரி. ஏகரூபத்துக்கு மேலே பகுரூபம் கொஞ்சம் சிறப்பு தான். பட் இப்போது அது ரெண்டுத்திനും ஒன்றா பண்ணிட்டோம். எல்லாத்துல என்ன பாருன்னார், மரத்தில் என்ன பாருன்னார், விபூதி யோகத்தில் அங்கே இல்லை. அப்போது நாமும் ரூபம் இருக்கவோ அலச மரம் இந்த பலதில்லை. சூரியனில் என்ன பாரு, சந்திரனில் என்ன பாரு, நட்சத்திரத்தில் இது பாரு, அப்படி எல்லாம் பெரிய லிஸ்ட்டு கொடுத்தார்ல. ஸோ அதனால் விஸ்வரூபமாவது ஏகரூபமாவது. ஆனால் மொத்தத்தில் ரூபத்தோடு இருக்கிற நாமத்தோடு இருக்கிற என்னையே மனசு வச்சிருக்கிற அவங்க அந்த நித்திய உபாசகர்கள். அப்போனா கான்ஸ்டன்ட்லி ரெகுலர்லி எனக்கிட்ட ஏதோ கேட்குறதுக்கு வந்தாலும் வரட்டும், பரவாயில்ல, எனக்கு அது நிறைவேற்றுது பகவான், இது நிறைவேற்று பரவாயில்ல. ஆனால் ரெகுலராக வரான், ரெகுலர்லி கான்ஸ்டன்ட்லி எப்பவுமே நித்திய யுக்தா. ஓகே. அப்புறம் அவங்க சாதாரணமாக இல்லை, அவங்களுக்கு கூட பரையா ஸ்ரத்தையா உபேதாக ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார் பகவான். ரொம்ப சிறந்த ஸ்ரத்தையோட நம்பிக்கத்தோட நம்பிக்கை, அத்தியந்த நம்பிக்கத்தோட. ஓகே. அப்புறம் இந்த உபாசனை செய்கிறவங்களும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்து அவங்க நான் உன்னை இப்படியெல்லாம் பூஜிக்கிறேன், உன்னை ஆராதிக்கிறேன், உன்னைக்கிட்ட எல்லாம் செய்கிறேன், உன்னை பற்றி பாடுறேன் சொல்கிறேன். எதுக்குன்னா என்னுடைய இன்னர் பர்சனாலிட்டி மாறணும். பாஹ்யமாக ஆசைப்பட்டு கேட்டு போகிறவங்களும் முதல் லெவல் இருக்காங்க. அவங்க எல்லோரும் அப்படி தான் இருக்காங்கன்னு நினச்சிக்க வேண்டாம். இவன் என்னுடைய இன்னர் பர்சனாலிட்டி, நான் செய்கிற இந்த பூஜா, இந்த புனஸ்காரம், கோவில், இது எல்லாமே கூட என்னுடைய இன்னர் பர்சனாலிட்டின்னு மாற்றணும். இன்னர் பர்சனாலிட்டின்னு என்னோடய மனசில் இருக்கிற குழப்பங்கள் போகணும், மனசில் இருக்கிற அவகுணங்கள் போகணும், ராகத்வேஷங்களை குறையணும், என் மனசு சுத்தமாகணும்னே ஆசை இருந்து. அதனால இங்கே பரையா ஸ்ரத்தா, ரொம்ப ஸ்ரத்தையோட. அப்போது இந்த மனசில் இன்னர் பர்சனாலிட்டியில் வர மாற்றங்கள் கண்ணுக்கு தெரியறது இல்லையே நார்மலாக, அதெல்லாம் உள்ளே நடக்கிறது. ஸோ கண்களுக்கு தெரியலன்னா கூட, பாஹ்யமாக பலம் தெரியனா இல்லைனா கூட அவங்க என்னோடய சகுண ரூபத்தினே தியானம் பண்ணுறாங்க. இப்போ சில வாட்டி நமக்கே தோணும், கோயிலுக்கு போனால் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டு வரேன், எல்லாம் கூட தோணுறது நமக்கு. கொஞ்சம் நேரம் அங்கே எல்லாம் இருந்து மந்திரங்களை கேட்டு எல்லாம். ஸோ இன்னர் சேஞ்சுக்காக கூட ஒரு லிஸ்ட்டு அதெல்லாம் கேட்போம், அது வேறு லிஸ்ட்டு கொடுக்கணும் அவருக்கு. ஸோ இப்படி பண்ணுறவங்களுக்கு இருக்கேன். மொத்தத்தில் என்னோடய அபிப்பிராயம் என்ன தெரியுமா, தேமே யுக்ததமாக மே மதா, தே யுக்ததமாக மே மதா. என்னோட அபிப்பிராயத்தில் அவங்க சிறந்தவங்கப்பா, உத்கிருஷ்டம், சிறந்தவங்க. 3வது ஸ்லோகம் சொல்லும்போது பகவான் சொல்கிற இன்டைரக்ட் மீனிங் 3வது ஸ்லோகத்தில் இங்கே வரைக்கும். இப்போ 2வது ஸ்லோகத்தில் தே ஆர் கிரேட் அன்னார். ஆனால் 3வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது 2வது கேட்டகிரி நிர்குண நிராகார அவங்கள பற்றி உபாசகர், அவங்க தான் என்ன அடைவாங்க. ஆக்சுவலாக இப்போ இவங்க சிறந்தவங்க தான், ஆனால் அவங்க தான் என்ன அடைவாங்க. அப்படின்னு இவங்க அடைய மாட்டாங்களா, நிதானமாக வருவான் நடந்து. அப்படின்னு அர்த்தம் என்ன,
மூணாவது ஸ்லோகம் கூட படிச்சுட்டு நான் அப்புறம் கொஞ்சம் சொல்கிறேன். அந்த உன்னோட கேள்வி தப்புன்னு சொன்னால் எப்படி சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். மூணாவது ஸ்லோகம் படிச்சுடுறோம். ஏன்னா ரெண்டாவது வரி அந்த நிர்குண உபாசகனை பற்றி சொல்கிறேன். சிறந்தவன் இவன் தான். மூணாவது ஸ்லோகம். ஏத்வக்ஷரமநிர்தேஷ்யம் அவ்யக்தம் பரியுபாசதே சர்வத்ர கமசிந்த்யம் ச கூடஸ்தமசலம் த்ருவம். இவங்க மட்டும்தான் என்ன அடைவாங்க అనేది மூணாவது ஸ்லோகத்தில் இல்லை பதில். அதனால் நாலும் படிப்பேன். என்ன 3க்கு 4க்கு கனெக்ஷன் இருக்குது. அந்த மூணாவது ஸ்லோகத்தை நான் நிறைய விவரிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பண்ணுறேன். கண்டினியூஷன் இப்போது 4வது ஸ்லோகம். அங்கே தான் பதில் வரும். சந்நியமேந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயः தே ப்ராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாः. மொத்தம் ஒரு 10 15 12 விஷயங்கள். அந்த நிர்குண பிரம்மம் யார்? இப்போ சகுணவன் என்ன இருக்குது எனக்கு தெரியும் சார். என்னோட கிருஷ்ணா அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் எல்லாம் தெரியும். அவருக்கு நிறைய கோவில் இருக்குது. அந்த ஊரில் பிறந்தார், அந்த ஊருக்கு பறந்து போயிட்டார். திரும்பி அங்கே 2 இல்லைன்னு இன்னொரு புது ஊர் உருவாக்கிட்டார். எல்லாம் தெரியும் எனக்கு. அந்த மாதிரி தெரியணும் இல்லையோ? நிர்குண அரூப உபாசனை பண்ணுறவங்க அந்த பிரம்மம் பற்றி சொல்லணும் இல்லையோ? அதுக்கு பகவானும் ஒரு 10-12 சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சிட்டு கிரகிச்சவனும் நமக்கு இங்கே இந்த 2வது முக்கியம். என்ன நீ கேட்டா இல்லை? அந்த நிர்குண உபாசனை செய்கிற முதல் கேள்வியிலேயே 2வது வரையிலும் நீ கேட்டாயே. ஏச்சா அப்படி அக்ஷரம் அவ்யயம். இந்த அக்ஷரம் அவ்யயம் பல வாட்டி சொன்னது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட வரும் அப்படின்னு சொன்னா இல்லையா? அவங்கள பற்றி 12 சொல்லி என்ன முடிவு பண்ணுறாரு? இவங்க இந்த மாதிரி மாமேவ பிராப்னுவந்தி. அண்டர்லைன் பண்ணிக்கிங்கோ. அங்கே சொல்லலை, அங்கே அடைய முடியாது. அங்கிருந்து இன்னைக்கு வரணும், 2வது படிக்கு வரணும். இப்போ எங்கே இருக்கிறோம்? நம்ம 2வது படி உபாசனையில் இருக்கிறோம். இது ஆக்சுவலி இது அப்படியே ப்ரமோட் பண்ணும், ஞான நிஷ்டத்துக்கு கொண்டு வரும். அவ்வளோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருவேன். அப்போ உதய என்ன சொல்கிறாரு? மாமேவ அவங்க மட்டும் என்ன அடைவாங்க அப்படின்னு சொல்லி பகவான் உறுதியாக சொன்னார். ஸோ இப்போ இந்த கேள்வியில் தப்பன்னு எங்கேயுமே பகவான் சொல்லலை. அதுதான் சொன்னேனே, டைரெக்டாக சொல்லலை. அப்போ எப்படி தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இந்த 2த்துக்கு இப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. இதை தப்பு பண்ணது அர்ஜுனன். இது நல்லதா, இது பண்ணுறவன் சிறந்தவனா, அது பண்ணுறவன் சிறந்தவனான, எது பெஸ்ட்டுன்னு தானே நீ கேட்ட. 2 விஷயங்களுக்கு நடுவில் எது சிறந்ததுன்னு கேட்கணும்னா அது 2 ஒரே கேட்டகிரிக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். ஒரே கேட்டகிரின்னு சொன்னால் அது உபாசனை இது உபாசனைன்னு சொல்லாது. அது 2 படி டிஃபரெண்ட்டு. அது எப்போ இதில் எது சிறந்ததுன்னு கேட்குறேன்? இதுதான் நீ பண்ண தப்பு. அதனால உதாரணம் பாருங்கோ. உன்னுடைய உடம்பு வெயிட்டு நல்லா கேட்கணும்.
சும்மா புரியறது. இன்னும் உடம்புடைய வெயிட் எத்தனை சென்டிமீட்டர்? அப்படின்னு கேட்பேன். ராங் தானே? அப்புறம் பேண்ட்டு போட்டுக்கிறீங்களா சட்டை போட்டுக்கிறீங்களா? தப்பு கேள்வி. இந்த 2 சட்டையில் எந்த சட்டை போட்டுக்கிறீங்க பொருத்தமாக இருக்கா இல்லையா? சிகப்பு கலரா கருப்பு கலரான்னு. ஆனால் பேண்ட்டு போட்டுக்கிறீங்களா சட்டை போட்டுக்கிறீங்களான்னு கேட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுற விஷயம் இல்லை. இது அது அது அந்த படி வேறு. அப்போ ரெண்டு விஷயங்கள் ஒரே விஷயத்திலோ வேற்றுமை இருந்தால் அந்த சாய்ஸ் வரும். இதில் சாய்ஸ் அங்கே இருக்கு. நீ ஏன் அப்போது எது சிறந்ததுன்னு கேட்டேன். அப்போ நான் என்ன சிரிக்கணுமோ என்ன பதில் கொடுக்கணும்? அதனால் நான் இன்டைரக்டாக சொன்னேன், முதல் படியில் அவன் அது பண்ணி தான் இங்கே வரணும், அதையும் பண்ணாதவன் ரொம்ப மட்டம் மோசம், அதனால் அது சிறந்தவன் தான் அவனும். ஆனால் இவன் தான் என்கிட்ட வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கேட்ட கேள்வி தப்புன்னு தானே? இதுதான் கிருஷ்ணர். ஸோ இந்த மாதிரி எத்தனை உதாரணம் எடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் அப்படி ராங் கேள்வி. அப்போது ராங் கொஷனுக்கு ரைட் ஆன்சர் எப்படி கிடைக்கும்? ராங் கொஷனுக்கு ரைட் ஆன்சர் கிடைக்காது. அதனால் பகவான் அப்படி சொல்லாமல் இப்போ அர்ஜுனனுக்கு புரிஞ்சது இல்லை, இனிமேல் புரிய வைக்கணும். அதனால் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாது. இப்படி அதுதான். ஆனால் அது முதல் லெவல், இதுதான் 2வது லெவல். இதில் யார் சிறந்தவன் எப்படி சொல்லுவேன் கேட்பேன்? ராங் கொஸ்டின், தப்பு கேள்வி அப்படின்னு சொல்லி ஸோ பகவானை இதில் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் புரிஞ்சதை இப்போ எதனால ராங்குன்னு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டுத்தில் சாய்ஸ் இல்லை, கம்பேரிசன் இல்லை. கம்பேர் பண்ணுறான், சாய்ஸ் இல்லை அங்கே சொல்கிறது. சுவாமி டம்ளர் வேணுமா பாயசம் வேணுமான்னு பசிக்குதுன்னு சொன்ன சாப்பாட்டு வேணுமா உங்களுக்கு ஜலம் வேணுமான்னு. ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் இல்லாதனால இது ராங் கொஸ்டின்னு சொல்லி பகவான் கிளியராக இன்னொன்று இப்படி நிர்குண ஃபைனல் அந்த தாட் நிர்குண நிராகார நிதித்தியாசனம் அது புரிஞ்சுக்கிட்டு அந்த உபாசனை அவனுக்கு தான் ஃபைனல் ஸ்டேஜ் ஞானத்துக்கு வர முடியும். இல்லைன்னா நாட் பாசிபிள். அதுதான் சொல்கிறாரு. இல்லைன்னா அங்கேயும் சொல்லியிருக்கிறாம் இல்லை, அவங்களும் வருவாங்க. எப்போது இந்த இப்போ நான் சொல்ல போகிற 12 அதில் ஒரு நம்ம 2-3 சொல்லுவோம். அந்த நிர்குண நிராகாரம்னு என்னன்னு சரியா திரும்பி மைண்டு பாக்லிங். ஏன்னா நிர்குண நிராகாரம்னாவே தலை சொறி. பட் என்ன பண்ணிட்ட பகவான் சொன்னார் இல்லையா. அப்போது புரிஞ்சுக்கணும், நிர்குண நிராகார தியான உபாசகர்கள்னு சொன்னால் இது ஞான யோகத்தில் பாகம். அதனால் இப்போ நம்ம இது பேசினதுனால அந்த உபாசனை என்னன்னு கன்ஃபியூஷன் இல்லை, ஞானம் தான். இப்போ நான் சொல்ல போகிற பகவான் சொல்கிற இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டால் ஞானம் ஏற்பட்டால் புரிஞ்சு போச்சுன்னா வெரி குட், யூ ஆர் இன் நிதித்தியாசனம். பகவான் என்ன சொல்கிறாரு? ஏது அக்ஷரம் பிரம்ம பரியுபாசதே. ஏது 3வது ஸ்லோகம். ஏது அக்ஷரம் பிரம்ம அங்கே பிரம்ம இல்லை, நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அக்ஷரம்னு உங்களுக்கு டவுட் வரும். பிரம்ம பரியுபாசத்தை, பரியுபாசத்தை மேலே வந்துச்சு, இங்கே வந்து. அப்போது அந்த அக்ஷரமனே இதுக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக அக்ஷரமன்னா சிம்பிள் அர்த்தம் சொல்லிட்டேன். அது புரியறதுக்கு உனக்கு நான் 7 விஷயங்களை சொல்ல போகிறேன். அப்போது அந்த அக்ஷரமன் என்னன்னு புரியும். ஸோ அந்த அக்ஷரமன் 8வது வச்சுக்கிறோம். ஒன்றும் என்ன தெரியுமா? அது அவ்யக்தம். முதல் பாயிண்ட் அவ்யக்தம். அவ்யக்தம் என்ன? எந்த புலங்களுக்கு, எந்த இந்திரியத்துக்கு கோச்சரம் ஆகாதது.
சர்வ இந்திரிய கோச்சர ரஹிதம், அகோச்சரம், ரைட், அகோச்சரம், சர்வ இந்திரிய அகோச்சரம், அதுக்கு பேர் அவ்யக்தம். அவ்யக்தம் அப்படின்னா எந்த புலங்களினாலையும் கிராஸ் பண்ணி ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற விஷயம் இல்லை, சரியா? அப்போ அவ்யக்தம். தங்கம் நாமரூபங்கள் அதில் வியக்தமாகறதுக்கு முன்னாடி கூட தங்கம் இருக்குல்ல, ஆபரணங்களுக்குள்ள கூட தங்கம் இருக்கு. இப்போது ஆபரணங்கள் நீங்கள் கொடுக்குற நாம ரூபம் எங்கே இருக்க நான் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லணும்? அவ்யக்தமாக தங்கத்துக்குள்ளே இருக்கு. ஏன்னா தங்கத்திலும் தானே ஆபரணம் நாமரூபமாக காணப்படுறது. அப்போ அவ்யக்தமாக இருக்கு. ஸோ நாமரூபம் இல்லைன்னாலும் அது வியக்தம் ஆகலைன்னாலும் அது தங்கம்தான், வியக்தமானாலும் தங்கம்தான். அப்போ நாமரூபம் முக்கியம் இல்லை, அது அசல் மித்யா. அதனால் அவ்யக்தம்னா நாமரூபங்கள் எல்லாமே இல்லாமல் இருந்தால் கூட தூக்கத்தில் எப்படி நான் ஜாகிரத பிரபஞ்சம் கனவு இல்லாமல் நானாக இருக்கானா இல்லையா? ஆனந்தமாக வேறு இருக்க. அவ்யக்தம் தானே, எதுவுமே வியக்தம் ஆகலை. ஸோ வாட்? வியக்தம் ஆகலை, என்ன ஆயிடுச்சு? வியக்தம் ஆயிடுச்சு, ஸோ வாட்? வியக்தமாகறதையும் என்னுடைய விபூதி தான், வியக்தமாகாமல் உள்ளே இருக்கும்போது என்னோடய விபூதி தான். இப்போ தங்கம் சொல்கிறது, நம்ம எல்லோரும் தங்கம் தானே, எல்லோரும் தங்கம் இல்லைன்னா பகவத்கீதை கிளாஸ் எப்படி வருவீங்க? அதனால் தங்கமே உன்னிலேருந்து எல்லாம் வியக்தமாகிறது, எல்லாம் அவ்யக்தமாகிறது. அதனால் வியக்தமானாலும் அவ்யக்தமாக இருந்தாலும் நீயாக தான் இருக்க. இன்னொரு வார்த்தை அங்கே சொன்னானே, எப்படி அப்போது நிர்குண தியானம்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பேர் மாற்றுறோம். ஆத்ம தியானம் தான் நிர்குண தியானம். அதுதான் நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு சுலபமாக கொஞ்சம் பேர் இன்னும் கிராஸ் பண்ணுது. அங்கே என்ன சொன்னால், த மெடிடேட்டர் ஷுட் மெடிடேட் ஆன் த மெடிடேட்டர். எது சார் இப்படி டர்ன்னு சொல்லி பயப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு, ஆத்ம தியானந்தான் நிர்குண நிராகார பிரம்ம தியானம். அந்த ஆத்மா யார்? நீ. பரமாத்மான்னு விட்டுவிடு கொஞ்சம் நேரம், அவர் பாட்டுக்கு அவர் சுகமாக இருக்கார். நீ கஷ்டம் உனக்கு தானே, அஜ்ஞானம் உனக்கு தானே, துக்கம் உனக்கு தானே, கிளாஸ் உனக்கு தானே தேவை. அவ்யக்தம். ஓகே, அதே அப்போது எந்த இந்திரியத்தினால ஆப்ஜெக்டிஃபை பண்ணி கன்செப்சுவலைஸ் பண்ண முடியாது. அப்போவே சொல்லிட்டேன் நான், கன்செப்சுவலைஸ் கான்செப்டை சொல்ல முடியாது. எந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் உன்னை பற்றி பேசு. 1 மணி நேரம் டைம் தரேன், நீங்கள் 1 செகண்ட் கூட பேச முடியாது. மைக்கு தர 1 ஹவர். எந்த ரெஃபரன்ஸ் சொல்லக்கூடாது. உங்கள் பேர், உங்கள் சரீரம், நான் உன்னோட வேலை, நான் ஆண் பெண், எந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் உன்னை பற்றி நீ பேசு. இம்பாசிபிள். ஏன்? மௌனம் ஆகிடுவீங்க. சரி, பேச முடியல, இம்பாசிபிள்னால நீங்கள் இல்லாமல் ஆயிட்டீங்களா? இந்த இல்லாமல் ஆகிற நிலை நித்ரலோ தினந்தோறும் நடக்கிறது. இது ஒன்றும், ஆனால் அது இப்போ சிந்திக்கணும். அது பிரயோஜனப்படாது. நித்ரலோ இருக்கிற அது பிரயோஜனப்படாது. ஆனால் கிளாஸில் இப்படி சொல்லிக் கொடுக்குற இந்த ஞானம் கொடுக்கும், பிரயோஜனப்படும். இல்லைன்னா தூக்கம் எல்லாருக்கும் வருது. அது என்ன ஞானவான பண்ணிச்சா என்ன? எத்தனை வருஷமாக தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டே இருப்பேன் சார், வீட்டில் தூங்குவேன், இங்கே தூங்குவேன், கிளாஸில் தூங்குவேன், எப்போ தூங்குவேன். அதனால் அவ்யக்தம். சரி, ஒருவேளை உனக்கு சந்தேகம், சரி சார், இந்திரியங்களுக்கு புலங்களுக்கு எதுக்குமே எட்டலை,
cannot be grasped by இந்திரிய அகோச்சரம் ன்னு சொல்லிட்டீங்களே. அப்போது இல்லை மனசுனால் சிந்திச்சு மனசில் கன்செப்டுவலைஸ் பண்ணிக்கலாமா? இங்கே இந்திரிய கோச்சரம் ஆகும்போது என்ன சொல்கிறோம்னா அது பர்செப்ஷன் என்றோம். ஓகே, அங்கே வந்து கன்செப்ஷன் என்றோம். பர்செப்ஷன் மீன்ஸு பிரத்யக்ஷமாக கண்ணு பார்த்ததே பர்செப்ஷன். பர்செப்ஷன் అనేది வந்து பிரத்யக்ஷ பிரமாணம். அனுமான பிரமாணம் வந்து இமேஜின் பண்ணுறது பாவம் தானே, அது மைண்ட் பண்ணும். சரி, அப்படி மனசுனால் சிந்திக்கலாமே, அங்கே தான் கன்செப்டுவலைசேஷன் வரும் அங்கே. பட் கன்செப்ஷன் வெளியில் விஷயங்களுக்கு அந்த கன்செப்டுக்கு உருவாக்குறதுக்கு முன்னாடி உனக்கு பாஹ்யமாக பிரமாணம் உனக்கு கண்ணு பார்த்துருக்கணும், உனக்கு ஒரு டேட்டா இருக்கணும். அப்போ தானே கான்செப்ட் கிரியேட் பண்ணுறான். யாரோ சொன்னதோ ஏதோ வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிரமாணம் வேணும் உனக்கு. பிரத்யேக பிரமாணம், அனுமான பிரமாணம், உபமான பிரமாணம், அர்த்தாபத்தி, இப்படி எல்லாம் 6 பிரமாணங்கள் எல்லாம் சொல்லணும் சாஸ்திரம். ஒருவேளை அப்படி நீ கேட்டால் ஓகே, ஏன்னா எல்லா சயின்ஸ் விஷயங்கள் எல்லாம் கன்செப்டுவலைசேஷன் தான், மனசுனால் சிந்திக்கிறான். அப்படின்னா இல்லை, நோ. அந்த நோ வந்து அச்சிந்தியம் 2வது வார்த்தை. இதெல்லாம் அப்படி அப்படி ஹெட்டிங் போட்டுக்கணும். முதல்ல என்ன சொல்கிற அவ்யக்தம், 2 அச்சிந்தியம் அப்படின்னு மனசுக்கு எட்டாது. போச்சு போ. இந்திரியங்களால் பர்சீவ் பண்ண முடியாது, மனசுனால் கன்சீவ் பண்ண முடியாது. கன்சீவ் பண்ணாதனால டெலிவரி பண்ண முடியாது. கன்சீவான டெலிவரி. அதனால் மனசுனால் கூட இது ஆப்ஜெக்டிஃபை பண்ணி நீ அப்படி பேசி சொல்ல முடியாது. அச்சிந்தியம். ஸோ இப்படி எல்லாம் நெகேட் பண்ணி அவ்யக்தம் வியக்தம் ஆகாது, சிந்தியம் சிந்திக்க முடியாது. இப்படி நெகேட் பண்ணே சொல்கிறதுன்னா ஆமாம், அப்படி நெகேட் பண்ணுறது தான் சாஸ்திரத்துடைய பద్ధதி. என்ன, எல்லாம் நெகேட் பண்ணதுக்கப்புறம் இனிமேல் நெகேட் பண்ண முடியாமல் மிச்சம் சேஷம் என்ன இருக்கிறதோ அது நீ. எல்லாம் தள்ளுனதுக்கப்புறம் எல்லாம் தள்ளுன அவன்னு தள்ள முடியாமல் நீ நிற்பேன். உன்னை நீ தள்ள முடியாது. நான் అనేది இல்லை అనేది சொல்ல முடியாது. ஒருத்தன் சொல்கிறேன் எனக்கு நாக்கே இல்லை అని பேசுகிறான். 1 மணி நேரம் பட்டி மாட்டேன், எனக்கு நாக்கு இல்லை. இந்த மாதிரி நேற்றுக்கு இந்த பாயிண்ட்டு பஞ்சதேசில் கூட வந்தது. 2 ஆயிடுச்சா? அப்போது இந்திரியங்களால் பர்சீவ் பண்ண முடியல, மனசுனால் கன்சீவ் பண்ண முடியல. அப்போது எப்படி சார் இந்த கடவுள், இந்த நிர்குணம், அதே பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறது? எனக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கும் சார், நான் இத்தனை வருஷமாக கோவிலுக்கெல்லாம் போயிட்டுருக்கேன், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம முடியாது முடியாதுன்னு சொன்னால் எப்படி? ஏதாவது முடியுமென்னு சொல்லுங்க அப்படின்னு கேள்வி வந்த அனிர்தேஷ்யம். 3வது முடியாது முடியாதுன்னு சொல்லலை, எனக்கு பார்க்கணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு யார் நினைக்கிறானோ அதுதான் கடவுள். நீ தான் நினைக்கிறேன், நான் பார்க்கணும், நான் தெரிஞ்சுக்கணும். உன்னை நீ பாரு, உன்னை நீ தெரிஞ்சுக்கோ. நீ தான் சத்தியம், நீ தான் பிரம்மம். அதனால் அனிர்தேஷம் அர்த்தம் என்னன்னா, இங்கே எகெயின் நெகேஷன் தான். இன்டிஸ்கிரைபபிள், டிஸ்கிரைப் பண்ண முடியாது. தேவகி வசுதேவர்களுக்கு பிறந்தார், அப்புறம் யசோதா நந்த பாப்பா வளர்த்திட்டாங்க. 125 வருஷம் இருந்தார் கிருஷ்ணர், துவாரகாதீசனாக இருந்தார். இப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதெல்லாம் சகுணத்தில் வரும். அங்கே என்ன ப்ராப்ளம்னா வரும் அடுத்த பாயிண்ட் வரும்போது. ஜஸ்ட் ஐ வில் கம்ப்ளீட் வித் திஸ் இன் திஸ். ஸோ அதனால் இப்போ 3 விதமாக பர்சீவ் பண்ண முடியல, கன்சீவ் பண்ண முடியல, இன்டிஸ்கிரைபபிள், இன்கன்சீவபிள்,
இம்பர்சிவபிள் அண்ட் இன்டிஸ்கிரைபபிள் அப்படின்னா அப்படி என்ன இருக்கேன். இதுக்கு இந்த வர்ணிக்க முடியாது இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நம்ம பார்த்த அர்த்தம் அப்ரமேய. அப்ரமேயோ ருஷிகேஷ பத்மநாபோ மரப்பிரபு அந்த ஸ்லோகத்தில் வருது. அப்ரமேய எந்த ஒரு மெஷர்மெண்ட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே இந்த ஸ்லோகத்தில் ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்ரமேயோ பத்மநாபோ மரப்பிரபுன்னா அமரப்பிரபுவா மரப்பிரபுவான்னா அங்கே ப்ராக்கெட்டில் எழுதிருக்கும் சில புஸ்தகத்தில். ரெண்டும் கரெக்ட் அன்னார் ஒருத்தர். ஏன்னா அவர் அமரப்பிரபு, அமரர்களுக்கு எல்லாருக்கும் தேவர்கள் எல்லாருக்கும் பிரபு, மரத்துக்கு பிரபு அவரே தான். மரம் தமிழ் மரம். அதனால் ரெண்டும் கரெக்ட் தான்ப்பா. அமரப்பிரபு மரப்பிரபு. அந்த மரம் வரத்துக்கு பூமிக்கு காரணம் கூட அவர் தானே. அமர இல்லை லலிதா சஹஸ்ரநாமத்தில் இன்னும் பாப்புலரான சென்டென்ஸ் இருக்கு. அப்ரமேயோ அப்ரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோ வாசா மகோச்சரம். அப்ரமேய. அப்போது என்னதான் சொல்கிறீங்க, எனக்கு முடிவா டைம் ஆயிடுச்சு சொல்லுங்க. கடவுள் அனேதே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, அவர் தான் இருக்கார், நீ தான் அது. ஹீ இஸ் எவ்ரிவேர். அதுதான் அடுத்த வார்த்தை, அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். हरि ओम तत्सत्.